அமாவாசை பூஜை யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். பகவானிகளோ புஷ்ப கைங்கரியெல்லாம் வாங்கி சிவகாசியிலேருந்து புஷ்பம் வந்து சாத்திருக்கு. எல்லாம் பெரிய கொடுக்கணும், வார்த்தையே கிடையாது. எனவே இந்த பகவானே இந்த பாடலை கேட்டு அழுதார், மாற்றி அழுதார். ஏன்னா அவருடைய பூர்வாசனத்தை பற்றி இந்த பாட்டில் வரும். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், இதெல்லாம் வரும். இந்த பாடலும் கிடைக்கும். கன்னிசன் மாநிலத்தில் கால் வைத்த அன்பு முதல் சலிவாகி தன்மே என்னை அறியாது, என்னையறியே மறுபுடவை தானறியே, மேடையறியே மெல்லியரை தானறியே. மறக்க முடியுமா உன்ன ஜபம் செய்தவா கதிரவரின் உடைய கண்ட மலரை போல் கரியனவே கடவுளாமல் சொன்னவா மன்னவா மாயவா ஐயா முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனசெல்லாம் மறக்க முடியுமா மணி நேரம் அமர்ந்து ஞானம் கற்று தேர்ந்தவா பசியோடு சாது எடுப்பதை கண்டால் பரிவோடு தண்ணீருக்கு உணவை கொடுப்பவா பள்ளி மாணவர்கள் உணவின்றி உணவினால் உடல் உணவளித்து உண்பதையே ரசிப்பவா தன்னை போல பிற உயிரை நினைப்பவா தம தர்ம வழி காண வேண்டும் என்றவா மன்னவா மாயவா ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனசெல்லாம் நிறைஞ்சவனை மறக்க முடியுமா தாய் தந்தை சொல்லும் வேலைகளை செய்து வந்தவா தண்ணீரை எடுத்து வர தாய் அனுப்பினாள் உடன் தனியாக வெண்ணிலவின் ஒளியில் சென்றவா தனியாக பறவை கிடத்தில் இருந்ததே அதன் அழகை கண்டு அதனை பிடிக்க எண்ணியே சிறு கயிறு கொண்டு அதனை ஓட்ட எண்ணினார் அந்த கயிறு அதன் உயிரை ஓட்டி விட்டதே மாய்ந்ததே வீழ்ந்ததே ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா மடியில் கிடத்தினான் அதன் அழகினிலே அருந்துதற்கு நீரை ஊற்றினான் அது ஆடாமல் அசையாமல் அடங்கி கிடந்ததால் உன் மனம் அதுவும் மகிழ்ச்சியேற்று ஒடுங்கி போனதே இதை எண்ணி எண்ணி யோதிகளும் உருகியே அவர் மனம் மாறி பரம்பொருளை தேடினார் தான் செய்த செயல் கண்டு கண் கலங்கினார் கதியனவே குருவினையே நாடினார் தேடினார் ஓடினார் ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா நலசெல்லாம் நிறைஞ்ச மறக்க
இரண்டாவது சென்ற இடம் ரமணரிஷியிடம், மூன்றாவது போனார் சுவாமி ராமதாசிடம். அந்த மூவரையும் கண்டார் அருளாகும் வீரரே. அரவிந்தர் ஞான பாலை ஊட்டினார், ரமணரிஷி தவத்தினிலை காட்டினார், ராமதாச பக்தி தேனை ஊட்டினார். இந்த மூன்று பேரும் யோகியின் தந்தையாகினார். தேடினார் வணங்கினார், ஐயா மறக்க முடியுமா, உன்னை மறக்க முடியுமா, மனசெல்லாம் மறக்க முடியுமா. காசிடம் இருந்தார், பின் உலக சேவை செய்திடவே குருவை பணிந்தார். இங்கு செல்வாயோ நீயும் என் மகனே என்றார். அதற்கு ஏற்ற இடம் திருவண்ணா மலைதான் என்றார். ஆன்மீக அரசாட்சி செய்யவே அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் தெய்வமே, உன்னை மர நிழலில் தினம் அமர்ந்தவா, நல்ல புண்ணியங்கள் தேடுவோர்க்கு அருள்பவா, மாயவா மன்னவா, ஐயா மறக்க முடியுமா, உன்னை மறக்க முடியுமா, மனசெல்லாம் மறக்க மறக்க முடியுமா. காணுமடம் வந்தாய், அங்கு கற்சிலையாய் சிவனாக காட்சியும் தந்தாய். கண்கண்ட தெய்வம் என பக்த கூடினார். நீ கருணை மழை பொழிந்து மக்கள் கவலை போக்கினார். இதை வாழும் நாளில் எம் மனசு மறக்குமா, என் மாயவனே மாதவனே கண்ணனே. இதை வாழும் நாளில் எம் மனசு மறக்குமா, என் மாயவனே மாதவனே கண்ணனே. காணிமடம் நோக்கி எழுந்து வருகவே, இந்த உலகையெல்லாம் ஓர் உடைக்குள் ஆளவே. மன்னனே கண்ணனே, ஐயா மறக்க முடியுமா, உன்னை மறக்க முடியுமா, மனசெல்லாம் மறக்க முடியுமா. தெய்வம் உன்னை மறக்க முடியுமா, நல்ல காணிமடம் கோயில் கொண்ட யோகியே, உன்னை மறக்க முடியுமா, ஐயா மறக்க முடியுமா, மனசெல்லாம் மறக்க முடியுமா, மறக்க முடியுமா. பரம்பொருளில் ராமசிவகுமார் இந்த வரலாறு பாடல் பாடுகின்ற போது முதல்ல பாடும்போது அவர் கண்ணீர் அப்படியே கண்ணீர் அந்த தாடியில் பட்டு தாடியிலிருந்து சட்டையில் பட்டு நனைஞ்சிட்டு அப்படியே ஒழுங்கு ஆறா பெரிய ஏன்னா பூர்வீக ஆசிரமத்தை நினைவுபடுத்தியிருப்பாங்க. அந்த பாடல் பாடி அவ்வளவு இது இருக்கு. கலியுகத்தில் தெய்வம் உன்னை மறக்க முடியுமா, காணிபடம் தெய்வம். கார்த்திகை மாசத்திலே அவதரித்தவா, காசி என்னும் நகரிலே வளர்ந்து வந்தவா, கங்கை நதி ஓரத்திலே தவழ்ந்து வந்தவா, அது கீதமதை கேட்டு மனம் சிரித்து வந்தது. பள்ளியிலே படிக்கும் போது சாதுக்களுடைய பல மணி நேரம் அமர்ந்து ஞானம் கற்று பசியோடு சாது பிச்சை எடுப்பதை கண்டார். பறிவோடு தன் வீட்டு உணவு கொடுத்தவர். பள்ளி மாணவர்கள் கூட உணவு கொண்டு வராமல் வறுமையில் இருப்பவர்கள் இவரை சாப்பிட கொடுப்பார், சாதங்கள் கொடுப்பார். தாயாரின் அரவணைப்பில் வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அப்போ தண்ணி எடுக்க கிடந்து போய் தண்ணி இருக்கிறாரு. இந்த கயிறு பட்டு ஒரு பறவை அடிக்கிறார். அந்த பறவை எடுத்து அழகு தண்ணி கொடுக்குறாரு. அது நன்றி உடனே நம்மளால ஒரு உயிர் அது இதாகிட்டு கேட்டு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. சாதுகிட்ட போய் அழுகிறார். இதை ஜலசமாதி, அதாவது கங்கையிலே அப்படியே அந்த இந்த ஒரு குருவியை அனுப்புகிறார். அதுக்கு பிறகு சாதுன்னு சொன்னாங்க, இஸ் அன் ஆக்சிடென்ட், நீ செய்யணும்னு செய்யல, அந்த கில்ட்டி இன்டென்ஷனே கிடையாது, அது தானே நடந்தது, இயற்கையாக நடந்தது, கவலை வேண்டாம் சொல்லி அவங்க சொன்னாங்க.
அரவிந்தர் போகிறார், ரெண்டாவது ரமணகிருஷ்ணன் போகிறார், மூன்றாவது பப்பா ராமதாஸ். பப்பா ராமதாஸ் தான் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம ஜபத்தை கொடுத்து 7 நாளைக்குள்ள ராமன் ராமலட்சுமண ஜானகி ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமான் கி ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமான் கி ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமான் கி. அவருக்கு அந்த தீட்சை மந்திர உபதேசம் கிடைத்த பிறகு அவங்களே வந்து நேரில் 7 நாள் காட்சி கொடுத்தாங்க. பாரத தேசம் முழுவதும் நம்புவாங்க. பாதம் பொம்பட வந்து முதல்ல சாந்தத்துக்கு வர்றாரு, அதுக்கு அடுத்து அவரை காண்பிடம் வர்றாரு. அது பயனெல்லாம் போயிருக்கிறது திருவண்ணாமலை இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகல. அப்படிப்பட்ட பெருமான் நமக்காக வேண்டி தன்னுடைய பாதம் உட்பட இங்கே வந்திருக்காருன்னா அது எவ்வளவு பொறுப்பு வச்சிருக்கணும். வடநாட்டில் இல்லாத கோயில்களா? வடநாட்டில் கங்கை பிரவாகத்தில் குளிச்சு அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய அளவில் அவர் நரதராவில் பிறந்தவர். அவருக்கு தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போட்டினவர் அந்த சிவனை இப்போ வந்துட்டார். கொடுக்கப்பட்ட சிரத்தை கொண்டு வந்து இருப்பேனடா கோட்டை சிரட்டை உடன் பரிமுறை அண்ணாமலை காணிவிடத்தில் கோயில் கொள்கை கண்டு படிந்தவருக்கு கைவினை உண்டு, கைலாசம் உடனே அதான் சாமி காணிவிடத்தில் நீங்கள் திக்கினா உனக்கு அடுத்த பிறவி இல்லை, என்னுடைய திருவடியை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி கேட்டு நடக்கும். அதே போல் திரும்ப திரும்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை அதாவது உணர்ந்து புரிந்து தெளிந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, காணி மடத்துக்கு பார்க்கிறோமா அந்த கண்ணன் சிலையை பார்க்கணும். கண்ணுக்குள் மணியாய் தொங்கிடும் நாங்கள் கைகூட்டி திறமும் பாடணும். அடியாக வந்த ராமனிடமும் அவன் யோகி ராம் சரத்குமார். இந்த பாட்டு மூலமாக காணிமடத்தில் உள்ள பாடல்கள்லாம் உயிரோட்டமாக பகவான் யாருன்னு தெய்வ குழந்தை அந்த குழந்தைக்குன்னா அங்கே இடமே இல்லை. பரம்பொருள் 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 அவன் தான் எல்லாமே. இப்போ அப்படி நினைக்கும்போது நமக்கு எல்லாமே பல ஜாகைகள் நம்ம போயிட்டோம் பரவாயில்ல. அதனால அதை விட்டுட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, உள்ளார்த்தமாக சொல்லுங்க. அப்படின்னா அவனுடைய என்ன தேவையோ தாண்டி இந்த பாடல் பகவானே அந்த காட்சியை பார்த்தோம். நாங்களே மக்களுக்கு இருந்தவங்க அவ்வளோ அதுதான். அப்படியே அதுக்கப்புறம் போகும்போது ஒன்ஸ் மோர்னு 10 நாள் 15 நாள் பாடிப்போம். அந்த பாடல்களை அது பிரார்த்தனை சொல்லுவோம். அம்மா கோமதி அவங்க பகவான்கிட்ட முதல்ல வந்தாங்க. வரும்போதே பகவான் அது இவங்க யாருங்கிறத காட்டிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்ப கைங்கரியம் வரும்போதெல்லாம் அதான் ஆடிட்டோம். அவங்க சொல்லி ஒரு ஆடிட்டர் வந்தார். அவரும் அதே மாதிரி அவங்க யாரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டுருக்காங்க. அது பெரிய பாக்கியம். இதை கூட காலையில் அதிகாரம் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி இங்கே வந்து பூஜையில் கலந்து கொள்ளணும்னு அவ்வளோ இதாக வந்திருக்காங்க. அந்த தாக்கம் வேணும். தாக்கம் மனசு எண்ணங்கள் அப்படின்னா அவர் கூட இருப்பார். எல்லா வழியும் காட்டுவார். இவ்வளோ தூரம் வந்துருக்குள்ள சாதாரண டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் ஃபார் திஸ் பெகர் இஸ் மல்டிப்ளை பண்படாக்கி பெருகும் அப்படிங்கிறார். அதனால் நம்ம தியாகம் சரியாக இருக்கணும். அதேபோல் பகவானுடைய அருள்தந்தை கருப்பையா, கோமதி, சாதனா, திருக்குடும்பம், சாதனா படித்து பட்டத்துக்கு எழுதுகிறோம். கருப்பையாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு என்ன 24 மணி நேரம் அவருக்கு ஃபோனில் இருக்கணும். ஏன்னா பல தொழில் சம்மந்தமாக ஆண்கள்லாம் கூப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும், 1000 பேர்கிட்ட பதில் சொல்லணும். அதனால பாதிப்பு வந்துருக்கோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அப்போ அவர் நான் ஏற்றி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போகிறாங்க. அப்போ அவருக்கு ஏகப்பட்டதாக தெரிஞ்சார்கள். மதுரையிலே இருக்குது, சிவாஜி இருக்குது, இல்லாத இடமே
அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்தவர். அப்போ அவருக்கு நம்ம போய் ஒரு அட்வைஸ் சொல்லி தேவையில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் மானசீகமாக பார்த்துக்கிறேன். வந்து மதுரையில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற மதுரையில் நம்பர் 1 டாக்டர் நாச்சியப்பனுடைய அவருக்கு நாச்சியப்பன் தான். நாச்சியப்பன் முடியாத காலத்தில் மகன் ராஜ்குமார் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே போய் அந்த பெரிய ஏற்பாடு பண்ணுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாமி என்ன பண்ணிட்டாரு, நம்ம சங்கல்பம் பண்ணி கேட்டதுனால அங்கேயே போயிட்டார். போய் சாமியை படத்தை பார்த்தாரு, 2 கை ஆசீர்வாதம். உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி சாமிக்கு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கல் நாட்டில் இருந்து ஒவ்வொரு செங்கல் வைக்க 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 3 மாடிகளையும் கட்டி போது சாமி உக்கிர உற்சவமூர்த்தி ஆகி எல்லா பூஜையும் கண்டு இப்போ அப்படிப்பட்ட இடத்துல கூப்பிட்டார். அதுவும் அவர் ரொம்ப நானும் ஃபோன் பண்ணி பிறகு சொன்ன பிறகு நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன். டாக்டர் எதுனாலும் செய்வோம் சாமி. அதனால வந்து ஆப்ரேஷன் வந்து தேதி நிர்ணயமாக முதல்ல அது கண் ஆப்ரேஷன் நடக்கும். அதுக்கு பிறகு பகவான் கூடவே இருக்கு. அந்த ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பார். அதே போல் ஆடிட்டர் சேதுராஜன், சத்யநாராயணா, உதயசெல்வம், தேவாரம் கொடுப்போம். அதே போல் ஆடிட்டர் ராஜசேகரன், மதுரை கீதா மகன் நந்தினிக்கு அறிவுரை திண்டுக்கல் தேர்தலுக்கு மகள் மீனாட்சி சூழ்நிலை பல்லாண்டு திருமதி தஞ்சாவூர் திருமதி மீனாட்சி பாரதராஜ் மகள் பிரதிபாவுக்கு குழந்தை வாழ்க்கை. இதெல்லாம் அப்பாசனம் சங்கரன் மகள் உமா காளீஸ்வரன் தம்பிகளுக்கு குழந்தை வாழ்க்கை கேட்கிறார். காணிகள் பாத யாத்திரைக்கு அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு கோயம்புத்தூர் மனோஜ் ஜீவானந்தம், வெங்கட சுப்பிரமணியம், கோயம்புத்தூர் சார் அவர்களுடைய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க பாதிக்கிறோம். மதுரை ராஜசேகர் குடும்பம், மதுரை காலத்தினார் குடும்பம், மதுரை வினோதி முத்தராஜ் குடும்பம், மதுரை கோமுதி செல்வராஜ் குடும்பம், மதுரை டாக்டர் ராஜசபை டாக்டர் நாச்சியப்பன், டாக்டர் ராம்குமார், ஆனந்தராஜ், அருப்புக்கோட்டை சந்திரசேகர் அவர்கள், மகாலிங்கம், சிவராமன், நாகராஜன், பிரேமகுமார், இது குடும்பம், பரணி ஆயுள் பாஸ்கர் குடும்பம், சேலம் சசிகாந்த் குமார் குடும்பம், குமார் குடும்பம், சென்னை டாக்டர் முருகசெல்வன் குடும்பம், செல்வி சாய்ராம் அண்ணன் மனோகரன் குடும்பம், தேவக்கோட்டை டாக்டர் பெரியசாமி குடும்பம், குடும்பம், திருச்செங்கோடு ராமன் குடும்பம், சோபியா பாலாஜி, ராம் சிவகுமார், மாயா குடும்பம், ஜெயராணி ஸ்டோர் அர்ஜுன்ராஜ் குடும்பம், நாசரேத் ஸ்ரீசங்கர் செல்லம்மாள் குடும்பம், சிங்கப்பூர் ஆனந்த் குடும்பம், அமெரிக்கா ரேவதி குடும்பம், அமெரிக்கா தினேஸ்வரி குடும்பம், பஹ்ரைன் அரவிந்தன் குடும்பம், கேரளா பக்தி, பெங்களூரு ஸ்ரீனிவாசன் குடும்பம், லண்டன் சுஜி அகிலன் மாயா ஸ்ரீஹரி குடும்பம், பாலகணபதி ரஞ்சிதா அவனீஷ், கபசிராம் சந்திரசரசி, அபிமன்யு பிரியா, ராம்சகுமார் மாயா, பாலகிருஷ்ணன் செல்வம், சங்கர் நாராயணன் மாயா, உமா கண்ணன், செல்வகுமார் குடும்பம், எல்லாரும் சிறக்க பெருமானுடைய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு
இருந்தாலும் இந்த லைவில் பார்த்து அவங்க ஆனந்தப்படுறாங்க. எல்லாரும் லைனில் வந்துடுறாங்க, ஃபேஸ்புக் லைனில் பார்த்துட்டு இருக்காங்க. அதே பெரிய பாக்கியம் என்று கூறி, அதே போல் உலக மக்கள் யாரும் சுபிட்சமாக வாழ கொரோனா தொற்று எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலை வரவும் அருள் புரிய வேண்டும். பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரகுமார் மகாராஜ் கி ஜெய். வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி